பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இந்த வார்த்தையை சொன்னது யார் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்களேன், மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனால் மார்த்தாள் தான் இயேசு கிறிஸ்துவை வரவேற்று வீட்டிற்குள்ளே அழைக்கிறாள். ஆனால் அழைத்த மார்த்தாளோ ஏசப்பாவினுடைய பாதப்படியிலே இராதபடி அவள் போய் அநேக வேலைகளை செய்து எப்படியாவது ஏசப்பாவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவள் அதிக கவலைப்பட்டு அதிகமாய் அவள் யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள். பாருங்களேன், ஏசப்பா சொன்னாங்க, மார்த்தாளே, நீ பற்பல வேலைகளின் குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ கவலைப்படாதே, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நீ என்னுடைய பாதத்தில் உட்காரணும். ஆனால் அந்த மரியாள் செய்தது என்ன? அவள் ஏசப்பாவினுடைய பாதத்தை தெரிந்தெடுத்து அவர் பாதத்தை பிடித்தவள் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டதினாலே ஏசப்பாவே சாட்சி கொடுக்கிறார். தேவையானது ஒன்றே. அந்த ஒன்று என்ன தெரியுமா? அவரிடத்தில் பெறக்கூடிய நல்ல பங்கு. இந்த வார்த்தை கேட்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படிக்காக தான் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். நிறைய பேர் என்ன செய்கிறோம்? ஏசப்பாவை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம், ஏசப்பாவை தேடுறோம், சபைக்கு வரோம். ஆனால் அநேக வேலைகளை குறித்து கவலைப்படுகிறோம். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனால் ஏசப்பா ரொம்ப விரும்புகிறது என்ன தெரியுமா? என் பிள்ளை என் சமூகத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்கணும். அப்படி அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உதவி செய்வார். நல்ல பங்கு என்றால் ஸ்பெஷல் குட் போர்ஷன் ஏசப்பா உங்களுக்கு தந்த ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.